அப்போது அவங்களுக்கு ஒரு சாக்லேட் பாக்கெட் கிடைக்குது. இதை வச்சு தான் நடந்து போகணும் அப்படின்னு, அதை தான் சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடைப்பயணத்தை தொடங்குறாங்க. கிட்டத்தட்ட 9 நாள் நடக்கிறாங்க. பூச்சி தொல்லை, கொசு தொல்லை, அதுக்கப்புறம் சாப்பாடு இல்லாமல், தண்ணி குடிக்க தண்ணி இல்லாமல் ரொம்ப சிரமத்துக்கு அப்புறமா அந்த ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த இடத்த பார்த்தோன்னா, மக்கள் வாழ் இடத்த பார்த்தோன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஏதோ நமக்கு காணல், ரொம்ப நாளாக நம்ம போயிட்டே இருக்கனால நமக்கு இது ஏதோ தோணுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது உண்மையான இடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அங்கே போனதுக்கப்புறம் யாருமே அங்கே இல்லை. அதுக்கப்புறம் பெட்ரோல் அங்கே இருக்குது. அதை எடுத்து அவங்களோட புண்ணில் ஊற்றிக்கிறாங்க. ஏன்னா அந்த புண்ணு வந்து புழு வச்சிருது. அதுக்கப்புறம் அதை ஊற்றி அவங்க சரி பண்ணிவிட்டு அங்கேயே படுத்துறாங்க. இதுக்கப்புறம் 11 மணி நேரம் கழித்து தான் அந்த இடத்தோட ஓனர் அங்கே வர்றாரு. வந்து பார்த்ததுக்கப்புறம் அவங்கள வந்து காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அவங்க சரியாகி வெளில வந்துடுறாங்க. இதுக்கப்புறமா சரியான வந்ததுக்கப்புறமா அவங்க தன்னோட சுயசரிதையை எழுதுகிறாங்க. வென் ஐ ஃபெல் ஃப்ரம் த ஸ்கை அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரி எழுதுகிறாங்க. அதில் இந்த 11 நாள் நடந்த அனுபவங்களை பற்றி ரொம்ப விரிவாக எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1998 வார்னர் ஹெர்சாக் அப்படின்ற ஒரு டைரக்டர் வந்து விங்ஸ் ஆஃப் ஹோப் அப்படின்னு ஒரு ஆவணப்படத்தை எடுக்கிறாங்க. இவங்களை வச்சு ஒரு ஆவணப்படமும் எடுக்கிறாங்க. இந்த நிகழ்வும் வரலாற்றில் ஒரு விசித்திரமான ஒரு நிகழ்வாகவே இருக்குது.